வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ். அப்படின்னா என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட் இஸ் அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ்? Asymptotic notation is used to describe the growth rate of functions, especially to analyze how the performance of an algorithm. இப்போ ஒரு அல்காரிதம் இருக்குது. அந்த அல்காரிதமில் நம்ம ஒரு இன்புட்டை கொடுப்போம். அதிகமான இன்புட் கொடுத்தோம்னா அந்த அல்காரிதம் ரன் ஆகிற டைமு அதிகமாகிடும், இல்லைன்னா கம்மியாகும். ஸோ கம்மியான இன்புட் கொடுத்தா கம்மியான ரன்னிங் டைம், அதிகமான இன்புட் கொடுத்தா அதிகமான ரன் டைம். சில கேசஸில் இன்புட் அதிகமாக கொடுத்தாலும் ரன்னிங் டைம் ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அல்காரிதமுக்கும் சில ரன்னிங் டைம்ஸ் வேறுபடும். ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் ரன்னிங் டைம் இருக்கும். அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இதில் ஏன் அதை அனலைஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம அந்த அல்காரிதமுடைய பர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்க முடியும். நம்ம கொடுக்குற அல்காரிதம் ஒரு பவர்ஃபுல்லான அல்காரிதமாக இல்லையான்னு. அனலைஸ் ஹவு த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் சேஞ்சஸ் ஆஸ் த சைஸ் ஆஃப் த இன்புட் இன்க்ரீசஸ். நீங்கள் இன்புட் அதிகமாக கொடுக்கும்போது அந்த அல்காரிதமுடைய பர்ஃபார்மன்ஸ் வேறுபடும். எப்படி வேறுபடுது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அது எல்லாமே இங்கே அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் தான் தெரிஞ்சுப்போம். இட் ஹெல்ப்ஸ் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம். இப்போ நம்ம ஒரு அல்காரிதம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த அல்காரிதம் நம்ம இன்புட் அதிகமாக கொடுக்கும்போது டைம் கம்மியாக எடுத்துக்கிச்சுன்னா அப்போ அந்த அல்காரிதம் ஒரு பவர்ஃபுல்லான அல்காரிதம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை நம்ம இன்புட் அதிகமாக கொடுத்தோம்னா ஓவர் ஹெட் ஆகிடுது, அப்போனா அல்காரிதம் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் மூலயமா தான் தெரிஞ்சுக்கணும். சரி, அப்படி என்னென்ன அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் பிக் ஓ நோட்டேஷன். அது நம்ம சிம்பிள் பிக் ஓன்னு போடுவோம். பிக் ஒமேகா நோட்டேஷன், ஒமேகா. பிக் தீட்டா நோட்டேஷன், தீட்டாலே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள், பிக் தீட்டான்னு சொல்லுவோம். இது லிட்டில் ஓ நோட்டேஷன்னா ஸ்மால் ஓ. லிட்டில் ஒமேகா நோட்டேஷன் இந்த மாதிரி டபிள்யூ மாதிரி போடணும், ஒமேகா. ஓகேங்களா? ஸோ இதை ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக் ஓ நோட்டேஷன். ஸோ அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா பிக் ஓ, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் என். இதோட மீனிங் என்னென்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஒரு பிக் ஓ நோட்டேஷன் அப்பர் பவுண்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். சரி, அது என்ன சார் அப்பர் பவுண்டு, அது என்ன சார் ஃபர்ஸ்ட் கேஸ்னா? இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள். இஃப் அன் அல்காரிதம் ஹேஸ் எ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர். இப்போ ஒரு அல்காரிதம் இருக்குது, அதுக்கு டைமிங் பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. இட் மீன்ஸ் தட் ரன்னிங் டைம் க்ரோஸ் அட்மோஸ்ட் குவாட்ராட்டிக்கலி ஆஸ் த இன்புட் சைஸ் என் இன்க்ரீசஸ். இப்போது நான் இங்கே எண்ணுக்கு 1ன்னு கொடுத்தனா 1ன்னு வரும், 1 ஸ்கொயர் 1 வரும். 2ன்னு கொடுத்தனா 4ன்னு வரும். 3ன்னு கொடுத்தனா 3 ஸ்கொயர் 9 வரும். 4 ஸ்கொயர்னா 16. அப்போது இது அப்படியே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது குவாட்ராட்டிக்கலி. அப்போது நான் இன்புட் அதிகமாக கொடுக்க அந்த இன்புட் வேல்யூ அதிகமாக கொடுக்க டைமிங்கும் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போது அதுதான் நம்ம அப்பர் பவுண்டு ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வேல்யூ மேலே போய்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா என்னது, ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்கும் சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், an algorithm with a time complexity big of n square will run slower as n increases. ஸோ n வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, டைம் அதிகமாகுது. ஸோ ரொம்ப பொறுமையாக தான் நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். பட் இட் வில் நெவர் டேக் லாங்கர் தென் சம் கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் n ஸ்கொயர். இதுவே நம்ம இந்த n ஸ்கொயருக்கு முன்னாடி 1n ஸ்கொயர் 2n ஸ்கொயர் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த n வேல்யூவே அதிகமாகும் போது தான் நம்மளுக்கு அல்காரிதம் ஸ்லோ ஆகும். இதை நம்ம பிக் ஓ நோட்டேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிக் ஒமேகா நோட்டேஷன். இதுக்கு நோட்டேஷன் பாருங்கள், ஒமேகா சிம்பிள் போட்டு அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன். இது டிஸ்கிரிப்ஷன் என்னதுன்னா லோவர் பவுண்டு பெஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆப்போசிட் தான் இது. மீனிங் புரியும் பாருங்கள். இஃப் அன் அல்காரிதம் ஹாஸ் எ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஒமேகா என். இப்போ ஒரு அல்காரிதம் இருக்குது, அதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒமேகா என்னு வச்சுக்கோ. அப்படின்னா என்னதுன்னா ரன்னிங் டைம் க்ரோ ஆகும் அட்லீஸ்ட் லீனியர்லி வித் n.
and for large n it will never be slower than some constant multiple of n. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் இன்புட் அதிகமாக கொடுத்தாலும் ஸ்லோ ஆகாது, சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி அல்காரிதம் எல்லாமே நம்ம பிக் ஒமேகா நோட்டேஷன்ஸ்லாம் எழுதுவோம். ஓகேங்களா, அதுதான் நம்ம லோவர் பவுண்டு பெஸ்ட்டு கேஸ்ன்னு சொல்லுவோம் இது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பிக் தீட்டா நோட்டேஷன். இங்கே பாருங்கள், அது நோட்டேஷன் பாருங்கள், பிக் தீட்டா சிம்பிள் போட்டுணும். இது அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன். அப்போது இதில் என்னென்னா ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரெண்டுமே இருக்கும், அதாவது அப்பர் பவுண்டும் இருக்கும் லோவர் பவுண்டும் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு கேஸும் இருக்கும் பெஸ்ட்டு கேஸும், இது ரெண்டுமே மிக்சிங் ஆகி வர்றது தான் நம்ம பிக் தீட்டா நோட்டேஷன் சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் அன் அல்காரிதம் ஹஸ் அ டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் தீட்டா ஆஃப் n ஸ்கொயர்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது என்ன மீன் பண்ணோம்னா ரன்னிங் டைம் க்ரோஸ் எக்ஸாக்ட்லி லைக் n ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர்னா ரன்னிங் டைம் 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, இந்த மாதிரி எக்ஸாக்டாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஃபார் லார்ஜ் இன்புட்டும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கேஸும் இருக்குது பெஸ்ட்டு கேஸும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துச்சுன்னா நம்ம அதை பிக் தீட்டா நோட்டேஷனை தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லிட்டில் ஓ நோட்டேஷன். அதுக்கு சிம்பிள் பாருங்கள், லிட்டில் ஓ போட்டு அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன். இதில் என்னன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஸ்மாலர் க்ரோத் ரேட் தேன் ஃபங்க்ஷன் f of n. க்ரோத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் அன் அல்காரிதம் ஹஸ் அ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் லிட்டில் ஓ ஆஃப் n ஸ்கொயர் கொடுத்துட்டோம்னா இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இட் மீன்ஸ் த ரன்னிங் டைம் க்ரோஸ் ஸ்ட்ரிக்ட்லி லோயர் தேன் n ஸ்கொயர் அண்ட் ஃபார் லார்ஜ் n இட் வில் பி மச் ஸ்மாலர் தென் n ஸ்கொயர். அதாவது இங்கே n ஸ்கொயர் டைம் இருக்குங்களா, இதை விட கம்மியாக தான் நம்மளுக்கு க்ரோத் இருக்கும், டைமிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போது அவுட்புட் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அது நம்ம லிட்டில் ஓ நோட்டேஷன் சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷனை விட கம்மியாக இருக்கும். இந்த உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்குங்க இல்லையா, அதை விட இப்போ இதுதான் ஒரிஜினல் டைமிங் வச்சுக்கோங்களேன். இப்போ n ஸ்கொயர்னு என்னது, இப்போ இங்கே 2 போடுறோம், 2 ஸ்கொயர்னு 4, அந்த 4ஐ விட கம்மியான வேல்யூ தான் நம்மளுக்கு டைமிங்காக இருக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லிட்டில் ஒமேகா நோட்டேஷன். அதோட ஆப்போசிட் அப்படியே நோட்டேஷன் வந்து ஒமேகா சிம்பிள் போட்டு அதோட ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் க்ரோத் ரேட் தேன் ஃபங்க்ஷன். அப்போது நம்மளுக்கு இங்கே என்ன வேல்யூ வருதோ அதை விட அதிகமான வேல்யூவாக தான் இருக்கும் growth rate. If an algorithm has a time complexity of omega of n, it means the algorithm will take more than linear time for large input. ஸோ நம்ம இன்புட் அதிகமாக கொடுத்தோம்னா அதை விட அதிகமாக டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, அண்ட் வில் க்ரோ ஸ்ட்ரிக்ட்லி ஃபாஸ்டர் தென் n. அப்போ டைம் அதிகமாக எடுத்துக்குது. ஓகேங்களா, அதுதான் நம்ம லிட்டில் ஒமேகா நோட்டேஷன். ஸோ உள்ள இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை விட அதிகமாக க்ரோத் ரேட் இருந்துச்சுன்னா அதை நம்ம எதில் ரெப்ரசன்ட் பண்ணோம், லிட்டில் ஒமேகா நோட்டேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு அல்காரிதமுக்கும் நம்ம இந்த மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் அசிம்டோட்டிக் நோட்டேஷன்னா என்னென்னு எழுதணும், என்னென்ன அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிக் ஓ நோட்டேஷன், பிக் ஒமேகா நோட்டேஷன், பிக் தீட்டா நோட்டேஷன், லிட்டில் ஓ நோட்டேஷன், லிட்டில் ஒமேகா நோட்டேஷன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.